நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட பிஏ வந்துட்டு ஹீரோயினை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். இந்த பிஏ வேற யாரும் இல்ல, ஹீரோவோட கூட பிறந்த தம்பி தான். ஹீரோ கிட்ட பிஏவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு ஹீரோனை பத்தி இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ண சொல்லியிருப்பான். அதனால இப்போ பிஏவுமே வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு குல் ஃபேமிலியில சேர்ந்தவங்க. அவங்க பேங்க் கரப்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. இறந்து போன குழந்தைய தான் இந்த சென் ஃபேமிலி வந்து தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சின்ன வயசுல இருந்து ஹீரோயினை ரொம்பவே கொடுமை பண்ணி தான் வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ அதுக்கப்புறம் வேற என்ன டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்க பிஏ சொல்றான், இவ்வளவுதான் நான் கிடைச்சது, இதுக்கப்புறம் வேற எந்த டீடைல்ஸுமே கிடைக்கல. 6 வருஷமா அவங்க எங்க இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு எதுவுமே தெரியல. அந்த பொண்ணு ரொம்பவே மிஸ்டீரியஸா இருக்கா, உங்களுக்கு இந்த மாதிரி இருக்க பொண்ணு தானே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ மறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அவனுமே அண்ணா சும்மா நடிக்காதீங்க, எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு, நீங்க அந்த பொண்ணு மேல லவ்ல விழுந்துட்டீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ உடனே சமாளிக்க ஆரம்பிக்கிறான், டே வாய மூடுறா இல்லாட்டி உன்னை இந்த வேலையை விட்டு துரத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க இடையில பேசிட்டு இருக்கும் போது ஒரு எம்ப்ளாயி வந்து பாஸ் உங்க குழந்தை மிஸ் ஆயிடுச்சாமா இப்பதான் இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ டென்ஷனா என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு உடனே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பிஏ வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், அண்ணா நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ண வேண்டாம், குழந்தை எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன். குழந்தை இப்ப ஹீரோயின் வீட்டுல தான் இருக்காளாமா, நீங்க போய் பிக்கப் பண்றீங்களா இல்ல நான் போய் பிக்கப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோக்கு தான் ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல, அவன் உடனே நான் போய் பிக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மீட் பண்றதுக்காக போறான். அவன் போனதுக்கு அப்புறம் பிஏமே இதுக்கு ஒன்னும் குறைச்சல இல்ல, ஆனா லவ் பண்றீங்கன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க, இந்த அண்ணா எப்பயுமே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட வீட்டுல தான் காட்டுறாங்க. மோமா வந்துட்டு ஹீரோயின் வீட்டுல தான் இருக்கா. ஹீரோயின் வந்து அவளுக்கு பார்த்து பார்த்து சாப்பிட கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து காலிங் பெல் அடிக்க கிம் தான் போய் கதவை திறக்கிறான். கிம்முக்கு தான் ஹீரோவா பார்த்தாலே பிடிக்காதுல்ல, அவன் மூஞ்சி அடிச்ச மாதிரி கதவை சாத்திட்டு உள்ள போயிடுறான். ஹீரோயின்மே யாருடா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க கிம் சொல்றான், அம்மா வெளில யாரும் இல்லம்மா, குப்பை பொறுக்கவங்க தான் வந்திருக்காங்க, அவங்க குப்பையை பொறுக்கிட்டு போயிருப்பாங்க, நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிடுறான். வெளியில ஹீரோ வந்துட்டு மறுபடியும் வேகமா காலிங் பெல் அடிக்க ஹீரோயின் போய் யாருன்னு பார்க்க போறா. பார்த்தா ஹீரோ வெளில நின்னுட்டு இருக்கான். அவன் ஹீரோயினை பார்த்த உடனே திட்ட ஆரம்பிக்கிறான். என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, மோமோவை வளைச்சு போட்டு நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பாக்குறியா, நீ என்ன பண்ணாலும் சரி நான் உன்கிட்ட இம்ப்ரெஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வளரிட்டு இருக்கான். இவ கேக்குற ஹீரோயின்மே ஆமா ஆமா இவங்களை அப்படியே நாங்க இம்ப்ரெஸ் பண்ணிட்டாலும் எங்களுக்கு வேற வேலை இல்ல பாருங்க, இங்க பாருங்க எனக்கு உங்க மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு, எனக்கு மேரேஜும் ஆயிடுச்சு, மோமோவை ரோட்ல பார்த்தேன் அத வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன், எனக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, உங்க ஃபேமிலிக்குள்ள வர எனக்கு விருப்பம் இல்ல, நீங்க எதுக்கு வந்தீங்க, மோமோவை கூப்பிட்டு தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோமோவை ஹீரோ கிட்ட ஒப்படைச்சிட்டு ஹீரோவோட மூஞ்சி அடிச்ச மாதிரி கதவை சாத்திடுறா. ஹீரோக்கு செம கடுப்பாயிருது. நெக்ஸ்ட் சீன்ல குட்டிஸ் எல்லாம் சேர்ந்து ஹீரோயினையும் ஹீரோவையும் ஒன்னு சேர்க்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாருக்கேமா ஹீரோயின் கிட்ட அம்மா வீட்ல இருந்து போர் அடிக்குதுமா, நம்ம எங்காவது வெளியில போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே சரி நம்ம ஒரு பீச் ஹவுஸ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்றாங்க. இத மோமோக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, நீயும் அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு. மோமோ வந்துட்டு அதனால அந்த ஹோட்டலுக்கு போலான்னு சொல்லி கூப்பிட ஹீரோமே வந்துட்டு குட்டி பாப்பாவை வந்துட்டு அங்க ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோக்கு தெரியாது இந்த மாதிரி ஹீரோயின் ஆல்ரெடி அங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு மோமோ கிட்ட சொல்றேன், இங்க பாரு அப்பா உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன், இதுக்கப்புறம் நீ அப்பா விட்டு எங்கேயுமே போக கூடாது, எதுக்கு என்கிட்ட இருந்து அடிக்கடி வேற எங்கேயும் ஓடி போயிடுற, அப்பா இவ்வளவு பிஸியான ஷெட்யூலையும் உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றேன், உனக்கு இப்ப ஹாப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். மோமோவுமே ரொம்ப சந்தோஷமா எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு தலையாட்டிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க போல. அவங்க ரூம்ல இருந்து குட்டி பசங்களோட கண்ணாம்பூச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மோமோ வந்துட்டு கரெக்டா ஹீரோயினோட ரூமுக்கு தான் கூட்டிட்டு வந்து ஹீரோவை உள்ள விட ஹீரோமே அந்த ரூம்குள்ள என்னடா இங்க ஏதோ தெரிஞ்ச சவுண்ட் மாதிரி கேட்குதுன்னு உள்ள வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் கண்ணை பத்தி விளையாண்டுட்டு இருப்பா இல்லையா, அவன் ஹீரோ பிடிச்சிட்டு நீங்க அவுட் நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அப்ப ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு நீங்களா, நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே தெரியாத மாதிரி நடிக்காத, நீ தானே இந்த மாதிரி பிளான் பண்ணி எங்க வர வச்சிருக்க, என்ன கேட்டா என் மேல இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லுவ, எதுக்காக நீ இப்படி நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே நினைப்புதான் பொழப்பு கிடைக்குமா, இங்க பாருங்க
இல்லங்க, என்னோட பசங்க தான் இதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க, இவங்க தான் இந்த ரூம் எல்லாம் புக் பண்ணி இங்க கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ சொல்றான், அவங்க 2 சின்ன பசங்க, அவங்க 2 இந்த மாதிரி பிளான் பண்ணாங்கன்னு சொல்றியா? நீ சொல்றத ஒரு பைத்தியக்காரன் கூட நம்ப மாட்டான், எதுக்கு இப்படி போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின்மே நீ பைத்தியக்கார மாதிரி வளரிட்டே கடை, உன்கிட்ட பேசி என்னால எதுவும் புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளில போலான்னு சொல்லி போறப்போ ஹீரோ உடனே ஹீரோயினை பிடிச்சு வச்சுட்டு, என்ன சொன்ன, ஓவரா பேசிட்டு இருக்க, என்ன பிடிக்காத நடிச்சிட்டு இருக்கியா, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு என்ன செடியூஸ் பண்ணதான் நீ இவ்வளவு பிளான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பெட்ல தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு கோவம் வந்து சப்புன்னு அறிஞ்சிடறா. உன் மனசுல என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் 2 குழந்தைகளுக்கு அம்மாவா இருக்கேன், நீங்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. ஹீரோ உடனே அவனோட பிளாக் கார்டு எடுத்து கொடுத்துட்டு, இங்க பாரு, மோமோக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, என்னோட குழந்தைக்கு நீ ஸ்டெப் மாமா இரு, என் குழந்தைக்கு நீ தேவைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அதை கேட்டான செம கடுப்பாய் திட்ட ஆரம்பிக்கிறா. உனக்கு என்ன பைத்தியமா, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருச்சுன்னு சொல்றேன், எனக்கு 2 குழந்தைங்க வேற இருக்கு, அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உன் கூட வருவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, பணத்துக்காக ஆயிர சீப்பான பொண்ணு மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இதை கேக்குற ஹீரோமே, உனக்கு பணம் வேணா கேளு, நான் இன்னும் கொஞ்சம் கூட போட்டு தரேன், ஓவரா நடிச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அந்த கார்டு தூக்கி ஹீரோவோட மூஞ்சிலே அடிச்சுட்டு, உன்னோட பணத்தை கொண்டு போய் குப்பை தொட்டில போடு, என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு குப்பை தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறா. ரூமுக்கு வெளியில 3 குட்டீஸுமே இருந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பாவும் அம்மாவும் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையுமே வந்து லில்லி வந்து வெளில இருந்து பாத்துட்டு தான் இருக்கா. லில்லி உடனே கால் பண்ணி ஹீரோவோட அம்மாக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை ஹோட்டலுக்கு வர சொல்லி அவங்க செடியூஸ் பண்ணலான்னு பாக்குறா. நீங்க வந்து என்னன்னு கேளுங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறா. ஹீரோயின் ரூம்ல இருந்து வெளில வந்துட்டு குட்டீஸா திட்டிட்டு இருக்கா. நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க உன்னோட அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கல, நீங்க எதுக்கு எங்க 2 சேர்த்து வைக்கணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோமோ கிட்ட, இங்க பாருமா, நான் உன்னோட அம்மா கிடையாது, லில்லி தான் உன்னோட அம்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. அவங்க வந்து ஹீரோயினை சப்பன்னு அரைஞ்சிட்டு, என்னடி நீ என்னோட புள்ளைய செடியூஸ் பண்ணலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மோமோவை அவங்க பக்கம் இழுத்து வச்சுக்கிறாங்க. இத பாக்குற கிம்மோ ஸ்டாரும் ஹீரோவோட அம்மா கிட்ட சண்டை போடுறாங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மாவை நீங்க அடிச்சிருப்பீங்க, எங்க அம்மாவை அடிக்க நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. லில்லி சும்மா இல்லாம ஹீரோவோட அம்மாவை ஏத்தி விடுறா. இந்த 2 குட்டிச்சாத்தான்களும் இவளோட குழந்தை தானே, பாருங்க எப்படி பேச சொல்லி வளர்த்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்ன உன்னை பத்தி எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, லில்லி உன்னை பத்தி எல்லாமே சொல்லிட்டா, நீ நல்லவளே கிடையாது, நீ வந்துட்டு நிறைய பேர்த்து செடியூஸ் பண்ணி இந்த மாதிரிதான் வாழ்ந்துட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஒரு கேவலமான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீ என்ன நினைச்சாலும் சரி என்னோட இந்த லின் ஃபேமிலிக்குள்ள வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் சொல்றா, நீங்க எப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு மருமகளா வர வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோவோட அம்மா கடுப்பாயி ஹீரோயினை அடிக்கலாம்னு சொல்லி போறப்போ ஹீரோ வந்து தடுத்துறான். அம்மா என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அம்மா சொல்றாங்க, டே அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லடா, அவளோட வலையில இருந்து உன்னை காப்பாத்திருக்குதா நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இதை பாக்குற லில்லியுமே, என்ன ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரான், இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்றா, 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா ஒரு பொண்ணு கூட 1 night ஸ்பெண்ட் பண்ணி இறந்து போனாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல இவதான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துறா. இதை கேட்டோன்னா 2 குட்டீஸுமே, அப்ப ஹீரோ வந்து எங்க அண்ணாவா, மோமோ எங்களோட நீசா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. லில்லி உடனே ஹீரோவோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, அப்போ உங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க, இப்போ ஹீரோவை செடியூஸ் பண்ணி அவங்க மூலியமா இந்த வீட்டுக்குள்ள வரலான்னு பாக்குறா, இவ நல்லவளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோவோட அம்மாக்கு செமையா கடுப்பாகுது. இதை கேட்டோன்னே ஹீரோமே, இது உண்மையா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 குழந்தைகளுக்கும் நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா முடிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்றான். உடனே 2 குட்டீஸ்மே அவங்களோட ஹேர் எடுத்து கொடுக்கறான். இத ஹீரோவோட அம்மாவுமே வாங்கி வச்சுக்கிறாங்க. லில்லி உடனே, ஐயோ நம்ம மாட்டிக்குவோம் எப்படி போனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில இருந்து முடி வாங்குற மாதிரி பக்கத்துல ஹீரோவோட தம்பி இருப்பான் இல்லையா, அவனோட மண்டியில இருக்க 2 முடிய பிச்சிடுறா. இந்தாங்க என் முடி என்கிட்டதான் இருக்கு, நானே டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே சரி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எது வந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறான். 2 நாள் கழிச்சு ரிசல்ட்டுமே வந்துருது. ஹீரோவோட தம்பிக்காரன் தான் ஹீரோ கிட்ட வந்து சொல்ற, ரிசல்ட் வந்துருச்சு, அந்த 2 குழந்தைகளுமே நம்ம அப்பாக்கு பிறந்த குழந்தைங்க தான், அவங்க 2 பேரும் நம்மளோட தம்பி தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா லில்லி வந்துட்டு இவனோட முடிவு பிடிங்கி தானே கொடுத்திருப்பான். இது தெரியாம இவங்க அந்த 2 குழந்தைகளும் இவங்களோட தம்பின்னு நினைச்சுக்கிறாங்க. வீட்டுல ஸ்டார் கடந்து கிம் கிட்ட புலம்பிட்டு இருக்கான், என்னடா இப்படி ஆயிருச்சு, அவங்க நம்ம அப்பான்னு நினைச்சோம், பார்த்தா அவங்க நமக்கு அண்ணாவா இருந்திருக்காங்க.
இப்போ என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க ஸ்டார் சொல்றா, அவங்க அண்ணாவா இருந்தாலும் சரி அப்பாவா இருந்தாலும் சரி எனக்கு அவங்கள சுத்தமா பிடிக்கல, என் லைஃப்ல அவங்கள ஒரு பர்சனாவே நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஸ்டார். ஆனா இதெல்லாம் விட்டு கொடுக்கற மாதிரி தெரியல. அவன் சொல்றா, டே நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலிடா, நீ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல மோமா வந்துட்டு வீட்டுல எதுவுமே சாப்பிடாம இருந்து அடம் பிடிச்சிட்டு இருக்கா, நான் அம்மா கிட்ட போவேன்னு சொல்லிட்டு. ஹீரோ சொல்றா, இந்த பாரு அவங்க உன்ன அம்மா கிடையாது, நான் உன்னை கண்டிப்பா அங்க கூப்பிட்டு போக மாட்டேன், பேசாம சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்க. மோமோன சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே மயக்கம் போட்டுறா. ஹீரோக்கு வேற வழி தெரியல. அவன் நேரா மோமோவை கூப்பிட்டு வந்து ஹீரோயினோட வீட்டுல தான் கொண்டு வந்து விடுறான். ஹீரோ சொல்றான், மோமோக்கு உடம்பு சரியில்லை, அவ ஒன்னு பாக்கணும்னு சாப்பிடாம இருக்கா, நீ தான் அதுக்கப்புறம் மோமோவை பாத்துக்கணும்னு சொல்றாங்க. மோமோ இப்ப பேச ஆரம்பிச்சுட்டா. இத பாக்குற ஹீரோயின்மே, என்னடாமா நீ பேசிட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ சொல்றா, எங்களுக்கும் தான் ஆச்சரியமா இருக்கு, ஒன்னு பாக்கணும் தான் அவன் பேச ஆரம்பிச்சா, அவ எதுவுமே சாப்பிடாம இருக்கா, அவளுக்கு ஏதாவது சாப்பிட கொடு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்துட்டு மோமோவை கூப்பிட்டு உள்ள போறா. ஹீரோயின் மோமோக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோ உட்காந்து பாத்துட்டு இருக்கான். பக்கத்துல கிம் சொல்றா, இங்க பாருங்க எங்க அம்மாவை இந்த மாதிரி பாத்துட்டு இருக்க வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, உங்க கண்ணை நோண்டி கையில கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயினோட அப்படியெல்லாம் பேசக்கூடாது, மோமோ சாப்பிட்டுட்டா, நீங்களும் சாப்பிட்டுட்டு போய் மோமோ கூட விளையாடுங்கன்னு சொல்றான். ஸ்டார் உடனே சமத்து குட்டியா மோமோ கூட விளையாட போயிட்டா. கிம்முக்கு தான் ஹீரோவை பிடிக்காது இல்லையா, அவன் உடனே ஹீரோ கிட்ட, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க அந்த ரூமுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட தனியா பேச போறான். கிம் குட்டி வந்து சேர்ல கெத்தா உட்காந்துட்டு ஹீரோக்கு ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்கறான். மோமோவை எங்க அம்மா பாத்துக்கணும், இந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கணும், இதுல நீங்க சைன் போட்டு தரணும்னு எல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ உடனே அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிறதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு அந்த அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டுட்டு, இதெல்லாம் ரபிஷா இருக்கு, என்ன அதுல சைன் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறான். கிம்முமே, அப்பா நீங்க என்ன சாதாரணமா நினைச்சிட்டீங்களா, கண்டிப்பா நீங்களே வந்து இந்த அக்ரிமெண்ட்ல சைன் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு கார்டு கொடுக்கறான். இதுல நிறைய மணி இருக்கு, மோமோவை பாத்துக்கிறதுக்கு எவ்வளவு மணி வேணாலும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க நான் ஒரு பெரிய ஜுவல் டிசைனர், எனக்கு இந்த காசு எல்லாம் தேவையில்லை, நான் என் பணத்தை வச்சு மோமோவை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், என்ன உன்கிட்ட என்ன அவ்வளவு பணம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோயின்மே, இப்ப என்கிட்ட அவ்வளோக்கு பணம் இல்ல, இப்போ சைனால வந்துட்டு இந்த ஜுவல் டிசைன் காம்படிஷன் வரும் இல்லையா, அதுல நான் வின் பண்ணிட்டேனா அவங்களோட கம்பெனில வந்து எனக்கு சீஃப் டிசைனரா வந்து வேலை போட்டு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோமே, சரி நீ ஜெயிச்சிட்டேன்னா நான் கண்டிப்பா வந்துட்டு என்னோட கம்பெனில வந்து உனக்கு வேலை போட்டு தரேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஸ்டாரையும் கிம்மும் மோமோ படிக்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல சேர்த்துறக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட லில்லியுமே அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு, கண்டிப்பா உங்களை இந்த ஸ்கூல்ல நான் சேர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ ஒரு பேரண்ட் வந்து லில்லி கிட்ட பேசுறாங்க. என்ன நீங்க மோமோவோட அம்மா தானே, நீங்களா அவளை விட வந்தீங்களா, எங்க பை ஃபேமிலி உங்க லின் ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸ் தான், லின் ஃபேமிலி இப்போ எங்க பை ஃபேமிலி கூட கான்டாக்ட் போட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு லில்லி சொல்றா, ஆமா நான் என்னோட பொண்ணு மோமோவை தான் விடலான்னு வந்தேன், ஆனா இங்க சென்னுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அவளோட ட்வின்ஸ் குழந்தைய சேர்க்க வந்திருக்கா, அவளுக்கு என் ஹஸ்பண்ட் மேல ஒரு கண்ணு, அவளை எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்கணும், அதுக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இத பாக்குற அந்த பேரண்ட்டுமே, என்னோட பையன் அவங்க கிளாஸ் தான், என் பையனை வச்சு ஏதாவது வம்பு பண்ணி அந்த ரெண்டு பசங்களையும் இந்த ஸ்கூலை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பையன் கிட்ட, நாங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்த, அந்த ரெண்டு ட்வின்ஸுமே இந்த ஸ்கூலை விட்டு துரத்தணும், அவங்க கிட்ட போய் வம்பு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு தப்பா சொல்லி கொடுக்கறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல கிளாஸ் ரூம்ல தான் காட்டுறாங்க. குட்டீஸ் எல்லாம் ஒன்னாதான் இருக்காங்க. கூட அந்த பொல்லி பையனுமே இருக்கான். அவன் வந்துட்டு வேணுட்டே வந்து ஸ்டார் கிட்ட வம்பு பண்றான். உனக்கு அப்பா இல்லைன்னு கேள்விப்பட்டேன், உன்னோட அப்பா இறந்து போயிட்டாங்களாமா, அவங்களும் வயசானவங்களாமா, உங்க பொறப்பே ஒரு கேவலமான பொறப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மோசமா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு கிம்மு ஸ்டாரும் ரொம்பவே கோவப்படுறாங்க. எங்க அம்மா பத்தி நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அந்த புள்ளி பையனுமே நான் அப்படிதான் பேசுவேன்னு சொல்றான். ஸ்டாருக்கு கோவம் வந்துட்டு அந்த புள்ளி பையனை கீழே தள்ளிவிட அவனுக்கு லைட்டா நெத்தியில காயம் பற்றுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மோமோ உடனே ஹீரோக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறா, அப்ப சீக்கிரம் ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க கிளாஸ் டீச்சர் உள்ள வந்துட்டு புள்ளி பையன் கீழே விழுந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு கிம்மையும் ஸ்டாரையும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அம்மா எவ்வளவு பெரிய பணக்காரங்க தெரியுமா, இவங்க நிறைய டொனேஷன் கொடுக்கறாங்க, நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பையனை புள்ளி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டு அந்த புள்ளி பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எல்லா குட்டீஸுமே சொல்றாங்க, நாங்க எதுவும் பண்ணல, அந்த பையன் தான் எங்க எல்லாத்தையும் புள்ளி பண்ணா, அவன் எங்க அம்மாவெல்லாம் பேடா பேசினா அப்படின்னு சொல்ல, நீ
டீச்சர் அந்த புள்ளி பையனுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும், நீங்க எல்லாம் புவர் பீப்புள் தானே, இப்படிதான் பேசிட்டு இருப்பீங்க, நீங்க எல்லாம் இவ்வளவு பெரிய பணக்கார ஸ்கூல்ல எப்படிதான் சேர்ந்தீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ உள்ள வரா. ஹீரோ தான் பிரசிடென்ட் லின்னு சொல்லிட்டு அந்த டீச்சருக்கு தெரியாது போல. ஹீரோ வந்த மோமோ வந்துட்டு இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறா. அந்த டீச்சர் வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க தான் அந்த குழந்தையோட அப்பாவா, என்ன 2 பையங்களும் இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க, அந்த பையனை கீழே தள்ளி விட்டு அவன் மண்டையை உடைஞ்சு போச்சு, பாருங்க எப்படி ரத்தம் வந்துட்டு இருக்குன்னு, உங்க பசங்க நீல்டன் பண்ணி அந்த பையன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா இங்க என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்க. ஹீரோ சொல்ற, நீங்க ஸ்கூல் நடத்துறீங்களா இல்ல என்ன நடத்துறீங்க, அவங்க 2 சின்ன பசங்க, அவங்கள போய் நீல் டவுன் பண்ணி மன்னிப்பு கேட்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது டீச்சர் சொல்றாங்க, ஆமா நீங்க புவர் பீப்புள் தானே, அவங்க ரிச் பீப்புள், நீங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும், அவங்க அம்மா ஸ்கூலுக்கு எவ்வளவு டொனேட் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த புள்ளி பையனோட அம்மா வந்துடுறாங்க. அவங்க உள்ள வந்தோடனே, யாரு என் பையனை கீழே தள்ளி விட்டது, பாருங்க என் பையனுக்கு ரத்தம் வருது, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த புள்ளி பையன் உடனே ஸ்டாரையும் கிம்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறான், அம்மா இவங்க தான் என்ன கீழே பிடிச்சு தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு. டீச்சருமே, நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க மேடம், நான் அந்த 2 பசங்களையும் நீல் டவுன் பண்ணி சாரி கேட்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல புள்ளி பையன் அம்மா சொல்றாங்க, என்ன சாரியா, சாரி கேட்டா மட்டும் போதுமா, அந்த 2 பசங்களையும் நீங்க ஸ்கூல்ல இருந்து ஃபயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோமே, என்னோட பசங்க வந்து கண்டிப்பா மன்னிப்பு கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த புள்ளி பையனோட அம்மாவுமே, உங்க பசங்க மட்டும் என் பையன் கிட்ட மன்னிப்பு கேட்கலனா இந்த ஸ்கூல்ல இருந்தே நான் ஃபயர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த புள்ளி பையனோட அப்பா வராங்க. அவங்க ஹீரோ பார்த்தோன்னே, பிரசிடென்ட் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மன்னிச்சிருங்க, இவ ஏதோ தப்பா பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளி பொம்பளை போட்டு அடிச்சிடறான். அவன் கிடந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். ஐயோ பாஸ், என்ன மன்னிச்சிருங்க, என் ஒய்ஃப் ஏதோ தப்பா பேசிட்டா, இதுக்காக எல்லாம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணாம விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். அந்த புள்ளி பையனோட அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்குன்னு கேள்விப்பட்டேன், உங்களுக்கு ட்வின்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது டீச்சருமே, நீங்க தான் பிரசிடென்ட் லின்னா, அப்ப இந்த மோமோ மட்டும் தானே உங்க பொண்ணு, இந்த 2 பசங்களும் உங்களோட பையன் கிடையாது தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்றான், இவங்க என்னோட பையன் கிடையாதுதான், ஆனா இவங்க லின் ஃபேமிலில ஒருத்தங்க, இவங்க என்னோட தம்பி மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அந்த புள்ளி பையனோட அப்பா கிட்ட, இங்க பாருங்க உங்க கான்ட்ராக்ட நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த புள்ளி பையனோட அப்பாக்கு கால் வருது. அவங்க கான்ட்ராக்ட சார் கேன்சல் பண்ணிட்டாங்க, அது மட்டும் இல்லாம உங்க கம்பெனி இப்ப பிளாக் லிஸ்ட்ல போயிடுச்சு, நீங்க பேங்க்ரப்ட் ஆயிட்டீங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல மோமோ வந்துட்டு டிரா பண்ணிட்டு இருக்கும்போது இந்த லில்லி வந்துட்டு வேணும்ட்டே அந்த குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. நான் பெரிய ஜுவல் டிசைனர், நீ என்ன மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை பிள்ளையோட கையை பிடிச்சு நீ இப்படி வர அப்படி வரன்னு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டு, இண்டி உனக்கு என்ன அறிவு எங்க போச்சு, சின்ன குழந்தைய போட்டு இப்படி படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது லில்லி சொல்றேன், இங்க பாரு இது என்னோட குழந்தை, நான் என்ன மாதிரி ஒரு பெஸ்ட் ஜுவல் டிசைனரா ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு என்னடி, நீ இதுக்கடி வந்து என்ன போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, ஒரு விஷயத்த நீ மறந்துட்ட, உன்னோட குழந்தை இறந்து போச்சு, இது என்னோட பொண்ணு, உன்னை நான் அடிப்பேன் மிதிப்பேன் கொல்லுவேன், உனக்கு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் மோமோவை உள்ள அனுப்பிட்டு லில்லியோட கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கா. அப்போ தப்பான டைம்ல ஹீரோவோட அம்மா வந்துட்டு, என்னடி லில்லியா கொலை பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சப்புன்னு அரைஞ்சிடுறாங்க. லில்லியோடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. ஆண்டி பாருங்க ஆண்டி, நான் வந்து ஹீரோ விட்டு போக சொன்னதுக்கு இவன் என் கழுத்து பிடிச்சு நெரிச்சு என்ன கொல்ல பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோட அம்மாக்கு தான் ஹீரோயினை பிடிக்காது இல்லையா, அதனால இவ சொன்னதெல்லாம் உண்மை நம்பிட்டு எதுக்குடி லில்லிய கொலை பண்ண ட்ரை பண்ணா, என் பையனை செடியூஸ் பண்ணி இந்த ஃபேமிலிக்குள்ள வரலான்னு பாத்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் சொல்ற, இங்க பாருங்க இந்த ஃபேமிலிக்குள்ள வரணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்ல, உங்க பையன் தான் என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இதுவா இருந்தாலும் உங்க பையன் கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோட அம்மா கோவமாயி ஹீரோயினை சப்புன்னு அறைய வராங்க. அதுக்குள்ள ஹீரோயின் கையை பிடிச்சு தட்டி விட்டுறா. அப்ப கரெக்டா ஹீரோ உள்ள வர இந்த லில்லி மறுபடியுமே நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. பாருங்க பாருங்க உங்க அம்மா கிட்ட எப்படி மரியாதை இல்லாத மாதிரி நடந்துக்கிறா, இவள நல்லவளே கிடையாது, இவளை வீட்டை விட்டு துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு தான் வந்துட்டு இவளை பிடிக்காது இல்லையா, அவன் கேக்குறான், நீ இந்த வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லும் போது ஹீரோட அம்மா வந்துட்டு லில்லிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஏண்டா அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, இவளை வீட்டை விட்டு வெளில துரத்து, இவள நல்ல பொண்ணே கிடையாது, அதனாலதான் உன்னோட அப்பா கேவலமா இறந்து போனாங்க, இவள அதுக்குதான் வீட்டுல வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்ற, இங்க பாருங்கம்மா மோமோக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு,
இருக்கு, அதுக்காக தான் இங்க வச்சிருக்கேன். என்னோட குழந்தைக்கு அம்மா தேவைப்படுது. லில்லி வந்து எதுக்கு அம்மாவா இருக்கான்னு தெரியல, அவ அம்மா மாதிரி நடந்துக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மோமோ வெளில ஓடி வந்துட்டு ஹீரோயினை தான் ஹக் பண்ணிக்கிறா அம்மான்னு சொல்லிட்டு. ஹீரோட அம்மாக்கு இப்பதான் வந்துட்டு மோமோ பேசுறதே தெரியுது போல, என்னோட பேத்தி பேச ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கும் போது லில்லி வந்துட்டு மோமோ பார்த்துட்டு செல்லம் அம்மா எங்க இருக்குண்டா, அம்மா கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கா. ஆனா மோமோ வந்துட்டு லில்லி கூட போக மறுத்துறா. இத பாக்குற ஹீரோயினே, குழந்தைக்கு கூட தெரியுது நீ பாசமே இல்லாத அம்மான்னு சொல்லிட்டு, நீ இந்த மாதிரி ரூடா நடந்துகிட்டா குழந்தை உன்கிட்ட எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோட அம்மா உடனே, இவ எதுக்குடா வீட்டுல வச்சிட்டு இருக்க, நம்ம மோமோ தான் பேசுறாள்ல, இவள துரத்தி விட்டுரு, லில்லி வந்துட்டு மோமோவை பாத்துக்குவா அப்படின்னு சொல்லும் போது லில்லியுமே, ஆமா நான் தான் என்னோட குழந்தையோட பயாலஜிக்கல் அம்மா இங்க இருக்கேன்ல, நான் வந்து என் குழந்தைய சீக்கிரமா சரி பண்ணுவேன். இப்போ அவ என்னாலதான் பேச ஆரம்பிச்சிருக்கா, அவ என்ன ரொம்பவே மிஸ் பண்ணுவா, நானும் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்றா, குழந்தைக்கு தெரியும் யார் குழந்தைக்கு தேவைன்னு சொல்லிட்டு, நீ என்னைக்காவது இந்த குழந்தைக்கு அம்மாவா நடந்துக்கிறியா, அந்த குழந்தை உன்னை பார்த்தாலே பயப்படுது, அவ ஹீரோயின் கிட்டதான் நல்ல விதமா நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது மோமோ சொல்ல ஆரம்பிக்கிறா, அம்மா என்னை கிள்ளிட்டாங்க, இந்த அம்மா ரொம்ப கெட்ட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாய் திறந்து எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. ஹீரோயின்மே, நீ பெத்த பிள்ளை கிட்ட என்னைக்காவது இந்த மாதிரி நடந்துக்கிறியா, ஒரு ஸ்டெப்பம் கூட இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க, நீ ரொம்பவே மோசமா நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோட அம்மா வந்து லில்லியை பிடிச்சு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மோமோட கையை பிடிச்சு கிள்ளி வச்சிருப்ப அப்படின்னு சொல்லி திட்டும் போது லில்லி உடனே சமாளிக்கிறா. ஆண்டி, நான் எப்படி பண்ணுவேன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, நான் தான் அந்த குழந்தையோட அம்மா, என் குழந்தைய நான் எப்படி ஹர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்ற, இப்பதான் மோமோவால பேச முடியுதுல்ல, நீங்க மறுபடியும் மோமோ கிட்டே கேளுங்க, அவ உண்மையை சொல்லுவா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோமே, என்ன நடந்துச்சு சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்க மோமோ நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்பா, இவங்க எப்பவுமே என்ன அடிச்சுட்டு இருப்பாங்கப்பா, இப்ப கூட என் கையை பிடிச்சு கிள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறா. லில்லிக்கு செமைய கோவம் வருது, நான் தான் உன்னோட ஒரிஜினல் அம்மா, ஆனா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மோமோவை எல்லாரும் முன்னாடி அடிக்கலான்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோயின் குறுக்க விழுந்துடுறா. அந்த அடி அதனால ஹீரோயின் மேல பட்டுருது. ஹீரோயினோட கையிலேயே நல்லா அடிபட்டுருது. இதை பாக்குற ஹீரோமே பார்த்து இப்போ எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே, எனக்கு இப்போ ஓகே தான், எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவே, உனக்கு கையில ரொம்ப அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ஹாஸ்பிட்டல் போயிடுறான். லில்லி கிடந்து கத்திக்கிட்டு இருக்கா, எனக்கும் தான் அடிபட்டிருக்கு, என்ன பார்க்காம நீங்க அவளை மட்டும் கூப்பிட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ண ஹாஸ்பிட்டல தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு கையில அடிப்பட்ட மாதிரி கட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஹீரோயினால சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ தான் எல்லாத்தையும் ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் சொல்றா, நம்ம ரெண்டு இப்ப கொஞ்சம் க்ளோஸ் ஆன மாதிரி தெரியுதுல்ல, நீங்க எனக்கு ஒண்ணு ஊட்டி விட வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல ஹீரோ சொல்றா, நீ எதுவும் ஓவர் திங்க் பண்ணாத, எனக்கு ஒன்னும் உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, உனக்கு கையில அடிபட்டிருக்குல்ல, நீ எப்படி சாப்பிடுவ, அதான் நான் ஊட்டி விடுறேன், நீ சீக்கிரமா சரியாய் வந்தாதான் மோமோவை பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின்மே வேற வழி இல்லாம ஹீரோ ஊட்டி விடுறத சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப லைட்டா வாயில ஊட்டிட்டு இருக்கும் போது ஹீரோ தொடக்கலாம்னு சொல்லிட்டு வர உள்ள டேன் வந்துடுறான். டேனை பார்த்தோன்னே ஹீரோயின் சொல்றா, என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்க என்ன பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லும் போது டேனுமே ஹீரோ பார்த்துட்டு, ஆமா நான் தான் வந்துட்டேன்ல, என்னோட வைஃபை நான் பாத்துக்கிறேன், இது வரைக்கும் நீங்க பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்கு செம கடுப்பாகுது இதெல்லாம் பார்க்கும்போது. அவனால என்ன பண்ண முடியும், அவனுமே எதுவும் பேசாம வெளில போறான். போறவன இந்த டேன் வந்துட்டு வேணுட்டே வெறுப்பேத்துறான். ரொம்ப தேங்க்ஸ், என்னோட ஒய்ஃபை நல்லபடியா பார்த்ததுக்கு அப்புறம், இதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கணும்னு அவசியம் இல்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், இங்க பாருங்க, ஹீரோனோட குழந்தைங்க 2 பேரும் எங்களுடைய லின் ஃபேமிலியோட வாரிசு, அந்த குழந்தைய நான் பாத்துக்கிறேன், ஹாஸ்பிட்டல் இருக்க ஹீரோனை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போறான். இந்த டேனுக்கு ஒண்ணுமே புரியல, அவன் என்ன விஷயம் சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்க ஹீரோயின்மே, அவங்க ஏதோ வளரிட்டு இருக்காங்க, நீ அதெல்லாம் எதுவும் கண்டுக்காத, எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ இப்ப கொஞ்சம் இந்த ஃபுட்டை ஊட்டி விடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க அவனுமே ஊட்டி விட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு செம கடுப்பாகுது. அவனுக்குமே ஹீரோயின் மேல லவ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் சீன்ல குட்டீஸ் எல்லாம் ஹீரோ தான் வந்து பிக்கப் பண்றான். அவன் சொல்றான், அவங்க அம்மாக்கு கொஞ்சம் கையில அடிபட்டிருக்கு, நீங்க 2 பேரும் இன்னைக்கு எங்க வீட்டுல தான் ஸ்டே பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 குட்டீஸுமே வீட்டுக்கு கூப்பிட்டு போறான். இதை கேட்டான ஸ்டார்மே வந்துட்டு ஹீரோவை ஹக் பண்ணிட்டு, ஐ ஜாலி, இன்னைக்கு நாங்க உங்க கூட இருக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோவோட வீட்டுல தான் காட்டுறாங்க. 3 குட்டீஸுமே ஹீரோவை போட்டு படாத பாடுபடுத்துது. நீங்க ஸ்டோரி படிச்சு காட்டுங்க, அப்பதான் நாங்க தூங்குவோம்னு சொல்லுது. ஹீரோமே வர வழி இல்லாம எல்லா ஸ்டோரியும் படிச்சு காமிச்சு 3 குட்டீஸுமே தூங்க வச்சிடறான். அப்பா, அம்மா இப்ப எப்படி இருக்காங்க, அவங்க இப்ப ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க
ஹீரோமே உங்க அம்மா இப்போ நல்லாதான் இருக்காங்க, நான் இதுக்கும் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்துடுறான். ஹாஸ்பிட்டல்ல பார்க்கும்போது ஹீரோயின் நல்லாவே தூங்கிட்டு இருக்கா. சடனா ஹீரோயினுக்கு கெட்ட கனவு வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ தான் ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு சமாதானப்படுத்துறா, நான் பக்கத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் ரொம்ப பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோமே அங்கே படுத்து தூங்கிடுறான். காலையில வர ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டே தான் தூங்கியிருக்கா. ஹீரோ ஹீரோயினுக்கு முன்னாடி முழிச்சிடுறான். அதனால ஹீரோயின் எந்திக்கிறதுக்குள்ள அவனோட கையை எடுத்துடுறா. ஹீரோயின்மே நீங்க எப்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றேன், நான் இப்பதான் வந்தேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாத்துட்டு போக வந்தேன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். ஹீரோ கேக்குறா, என்னங்க நேத்து உங்க ஹஸ்பண்ட் வந்து ஓவரா பேசினாங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் கூட பாக்க வரலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே போய் சொல்றா, யாரு சொன்னா என் ஹஸ்பண்ட் நைட் எல்லாம் என் கூட தான் இருந்தாங்க, அவங்க இப்பதான் வெளில போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கா. ஹீரோமே சரி சீக்கிரம் சரியாய் வந்து உங்க 2 குழந்தைய கூப்பிட்டுக்கோங்க, அவங்க இருக்கிறது எனக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயின்மே இந்த கத்துக்கிட்டு இருக்கா, ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க, உங்க குழந்தைய நான் பாத்துக்கிறேன்ல, என் குழந்தைய நீங்க பாத்துக்கிட்டா என்னவா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஹீரோயின் அப்ப ரெஸ்ட் ரூம் போன கேப்ல அங்க இருக்க நர்ஸ் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அந்த ஜுவல் காம்படிஷனுக்கு வந்து டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க, அது எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துட்டு இருக்கா. போட்டோ எடுத்துட்டு வந்த நேரம் இந்த லில்லி கிட்ட தான் கொடுக்கறா. அவ உடனே இந்த ஜுவல் காம்படிஷன்ல நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு பாக்குறான், நானுமே அந்த காம்படிஷன்ல தான் இருக்கேன், பாப்போம் 2 விதத்துல யார் ஜெயிக்கிறோன்னு, என் வாழ்க்கையை கேட்கணும்னு நினைக்கிற, நான் பாரு உன்னோட கெரியரை காலி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் வரப்போறது ஃபைனல் பார்ட் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு பார்ட் பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.